ஸ்ரீ குருப்யோ நமஹ. நாம் சென்ற பதிவிலே ஹரசித்தி பீடத்திலே விற்றிருக்கும் அன்னை உஜ்ஜயினி மகாகாளி பற்றி பார்த்து வந்தோம். அதன் தொடர்ச்சியை இன்றும் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். ஏராளமான வருடங்கள் கழிந்தபின் உஜ்ஜயினி மகாகாளி கோவில் பாழடைந்து சிதைந்து போனது. அங்கு பூஜை செய்யக்கூட ஆளில்லை. அப்போது ஒரு நாள் அந்த கோவிலுக்கு அயோத்தியிலிருந்து ஒரு அந்தணன் வந்தான். அவன் அயோத்தி கோவிலில் பூஜை செய்து வந்தவன். அயோத்தியில் பஞ்சம் ஏற்பட்டதால் அங்கிருந்து குடிபெயர்ந்து இங்கு வர விரும்பினான். அப்போது அவன் கனவில் உஜ்ஜயினி மகாகாளி வந்தாள். என் கோவிலுக்கு போ என அழைத்தாள். அதனால் அவனும் அங்கு சென்றான். உஜ்ஜயினி கோவிலில் தர்மகர்த்தாக்கள் அயோத்தி அந்தணனை அக்கோவிலின் பூஜாரியாக நியமித்தனர். கோவிலையும் சரி செய்தார்கள். அந்தணனும் 3 வேளை பூஜையை பக்தியோடு செய்ய ஒப்புக்கொண்டான். அப்படியே பூஜையையும் செய்து வந்தான். அயோத்தி நம்பியானுக்கு 7 பெண் மக்கள் இருந்தனர். 7 பேருமே திருமணத்திற்குரிய வயதை எட்டியிருந்தனர். ஆனால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க அவனுக்கு வசதி இல்லை. அவனுடைய ஏழ்மை அவனை வதைத்தது. அவன் தினமும் பூஜையின் போது உஜ்ஜயினி மகாகாளியிடம், அம்மா, என் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய உதவி செய் என உருகி வேண்டிக் கொள்வான். ஒரு நாள் காளி அவன் கனவில் தோன்றினாள். கோவிலின் ஒரு இடத்தில் தங்கக்கட்டி இருக்கிறது, அதனை எடுத்துக்கொள், உன் புதவிகளுக்கு திருமணம் செய்து வை என்றார். நம்பியான் கனவில் கண்ட இடத்திற்கு சென்றான். அந்த இடத்தில் மண்ணை தோண்டினான். தங்கக்கட்டி கிடைத்தது. அதை எடுத்துக்கொண்டு பக்கத்து நகரத்துக்கு சென்றான். தங்கத்தை விற்று பணத்தை வீட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டும். பின் மகளுக்கு திருமணம் நடத்த வேண்டும் என்பது நம்பியானின் ஆசை. ஆனால் அவனுக்கு அவ்வளவு பொன்னை எங்கு எப்படி விற்பதென்று தெரியவில்லை. ஆகவே அவன் அந்த நகரத்து வீதியில் தங்கக்கட்டியை விற்பதற்கு அங்கும் இங்கும் அலைந்தான். அவ்வளவு பெரிய கட்டியை விலை கொடுத்து வாங்க அங்கு எவருமே இல்லை. அப்போது அந்தணன் நின்ற வீதியில் ஒரு வெள்ளைக்கார அதிகாரி ஒரு குதிரையில் வந்தான். அவன் அந்த அந்தணனை பார்த்து, உன் பையை காட்டு என்றான். அந்தணனின் கையில் இருந்த பையில் நிறைய தங்கக்கட்டிகள் இருப்பதை பார்த்தான். அவன் திருடனோ என்ற ஐயம் அதிகாரிக்கு ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.